Good evening friends. நம்ம இன்னைக்கு 8th standard NCERT ல first chapter crop production and management இந்த chapterல இருந்து already உள்ள video sessionல basic practices of crop production or agricultural practices அதுல வந்து preparation of soil பத்தி பார்த்தோம். இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நம்ம sowing பத்தி பார்க்க போறோம். Sowing is also one of the important part of crop production. Crop production க்கு முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து sowing. Sowingனா நம்ம விதை வந்து போடக்கூடியது. உள்ள வீடியோ செஷன்ல நம்ம வந்து preparation of soil நம்ம நெல் விதைச்சு நெல் அறுவடை செய்யறது தான் பார்க்க போறோம். இப்போ நெல்லை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளோட லேண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னைக்கு நம்ம விதை வந்து விதைக்க போறோம். விதை எப்படி விதைப்போம்? ஸ்கேட்டரிங் ஆஃப் சீட்ஸ், கையால அப்படி தூவி வந்து போடுவாங்க. அப்ப அந்த விதை வந்து அப்படியே ஸ்கேட்டர்ட் ஆகி செதறி வந்து போகும். இப்போ இதுதான் வந்து sowing. So what is sowing? The process of scattering seeds in the ground soil for growing the crop plant. எந்த பிளான்ட்டை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பிளான்ட்டோட சீடை வந்து நம்ம அந்த சாயில எந்த சாயில ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த சாயில ஸ்கேட்டர் பண்ணோம், தூவி விடுறோம். இதுக்கு பேர் தான் sowing. சோயிங் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சீடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். சும்மா ஏதோ ஒரு சீடு கிடச்சிது அந்த சீடை எல்லாம் நம்ம வந்து விதைச்சோன்னா நமக்கு ஈல்டு வந்து கிடைக்காது. சில நேரம் ஒன்றோ ரெண்டோ முளைக்கலாம், மீதி எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம குட் குவாலிட்டி சீட்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த குட் குவாலிட்டி சீட்ஸ் வந்து க்ளீனாக இருக்கும், ஹெல்த்தி சீட்ஸாக இருக்கும், அதே மாதிரி நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள சீட்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. இந்த சீட்ஸ் வந்து நல்ல சீடா இல்லை டேமேஜாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். டேக் ஒன் பீக்கர். இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்து ஃபில் எ பீக்கர் வித்து ஹாஃப் ஆஃப் வாட்டர். அந்த பீக்கரோட ஹாஃப் வந்து வாட்டரால் ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம கையில் இருக்கக்கூடிய சீட்ஸ், இப்போ நான் வந்து பேடி சீட்ஸ் எடுத்துக்கிறேன். பேடி சீட்ஸ், அந்த சீட்ஸை நான் இங்கே வந்து போடுறேன். போடும்போது டேமேஜாக இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் ஆன உடனே இங்கே வந்து இப்படி ஃப்ளோட் ஆகும். நல்ல சீட்ஸ் எல்லாமே இந்த பீக்கரில் பாட்டத்தில் போய் இப்படி சிங்க் ஆகி கிடக்கும். இப்போ டேமேஜ்டு சீட்ஸ் இது. டேமேஜ் சீட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? அந்த வாட்டரெல்லாம் வந்து ஃப்ளோட் ஆகும். குட் சீட்ஸ் வந்து சிங்க் ஆகும். ஸோ what is the method of separation of good seeds? Take one beaker. It is halfly filled with water and put some wheat or paddy seeds into that beaker. Wait for some time. After some time, the damaged seeds become hollow and lighter. That seeds float on the water. The damaged seeds float on the water, and the good seeds will sink into the beaker. Beaker la vandu sink aagi kedaikkum. This is a good method for separating good seeds from damaged seeds. இந்த மெத்தட் வந்து டேமேஜ் சீட்ஸ்லேருந்து நம்ம குட் சீடை செப்பரேட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மெத்தடு. தென் நம்ம இப்போ சீட்ஸு குட்டோனையும் டேமேஜ்டோனையும் பிரித்து எடுத்திருக்கோம். அப்போ நம்ம இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம செலக்ட் பண்ணுற சீட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? த சீட்ஸ் மஸ்ட் பி குட் குவாலிட்டி அண்டு ஹெல்த்தி. குட் குவாலிட்டி ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய சீட்ஸ் எப்படி இருக்கும்? த சீட்ஸ் ஷுட் பி whole seeds. So whole seeds are இருக்கும். We should select whole seeds and the seeds are free from infection. இப்போ கொஞ்சம் இன்ஃபெக்டட் ஆகிருக்கக்கூடியது. சில இது பார்த்தோன்னா ஒரு மாதிரி நோய் பிடிச்ச மாதிரி இருக்கும் சில சீட்ஸ். நம்ம நினைப்போம் இதையும் போடலாம், வந்தால் வரட்டு. ஆனால் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஈல்டு கொடுக்கக்கூடிய கிராப் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணோன்னா மற்ற சீட்ஸையும் இன்ஃபெக்டட் சீட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். அந்த இன்ஃபெக்ட்
இன்ஃபெக்டட் சீட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. இன்ஃபெக்டட் சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி குட்டாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஹோல் சீட்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். எதுக்கு? சோயிங் பண்ணுறதுக்கு. என்னன்னு பார்த்தோம். சோயிங் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சீட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம சோயிங் பண்ண போகிறோம், விதைக்க போகிறோம். விதைக்கு முன்னாடி நம்ம சில ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும். எந்தெல்லாம் ப்ரிகாஷனாக நம்ம மனசில் எடுத்துக்கிடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சோன் அட் ரைட் டெப்த். நம்ம விதைக்கக்கூடிய விதை வந்து சரியான ஒரு ஆழத்தில் போகக்கூடிய விதத்தில் விதைக்கணும். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே சாயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். தென் செகண்ட் வந்து மெயின்டைன் ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பிளான்ட் டு அதர். அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கு இடையில சரியான ஒரு இடைவெளி இருக்கணும். அந்த இடைவெளி இல்லாமல் இருந்ததுன்னா ஓவர் க்ரௌடிங் ஆஃப் பிளான்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ். க்ரௌடிங் வந்து அதிகமாக, இப்போ ஒன்றுக்கு ஒன்று இன்னொன்று மோதி மொத்த பிளான்ட்டுமே வந்து நாசமாக போகும். அந்த மாதிரி ஆகாமல் ஓவர் க்ரௌடிங்கை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக மெயின்டைன் ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பிளான்ட் டு அனதர். நம்ம மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸு. இப்போ பேடி எல்லாம் வந்து முதல்ல நர்சரியில் வச்சு தான் சோன் பண்ணுவாங்க, இல்லை இன்னொரு லேண்டில் வந்து சோன் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருந்து அந்த பிளான்ட் சாப்ளிங்ஸ் எல்லாத்தையுமே பிடுங்கி அதுக்கப்புறம் தான் நடுவாங்க. அதுதான் நடவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நடும்போது வந்து ஒரு சாப்ளிங்கை வச்சு கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்த சாப்ளிங் வைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னொரு சாப்ளிங்கை வைப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஒன்று வச்சாங்கன்னா அப்படி கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னொரு இடத்துல வைப்பாங்க, திருப்பி இன்னொரு இடத்துல, திருப்பி இன்னொரு இடத்துல. அதே மாதிரி தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் வைப்பாங்க. இந்த மாதிரி தான் நடுவாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது கரெக்டாக இந்த பிளான்ட்ஸ்க்கு சன்லைட் கிடைக்கும், நியூட்ரினன்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். வாட்டர் நம்ம விடக்கூடிய வாட்டர் வந்து ஒழுங்காக அந்த பிளான்ட்டோட ரூட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுக்கு மேலே இப்படி இருந்தோன்னா எந்த பிளான்ட் வந்து எதை அப்சர்வ் பண்ணணுன்னே தெரியாது. இப்போ இதுக்கு கிடைக்கலாம், இதுக்கு கிடைக்காம போகும். இது வாட்டர் அப்சர்வ் பண்ண, இது வாட்டர் அப்சர்வ் பண்ணாமல் போகும். நியூட்ரினன்ஸ் அதே மாதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஓவர் க்ரௌடிங்கை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக தான் மெயின்டைன் ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பிளான்ட் டு அனதர். தென் சீட்ஸ் ஷுட் நாட் பி ஷோன் அட் ட்ரை லேண்ட் ஆர் வெட் லேண்டு. நம்ம சாயில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய கண்டிஷன்லேயோ ரொம்ப வெட்டாக இருக்கக்கூடிய கண்டிஷன்லேயோ நம்ம சீட்ஸ் வந்து போடக்கூடாது, விதை வந்து விதைக்கக்கூடாது. Seeds should not be sown when the soil is too dry or too wet. These are some of the precautions for sowing seeds. நம்ம சீட்ஸை விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ப்ரிகாஷன்ஸ். நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் சோயிங். சோயிங் வந்து பல தரத்தில் நம்ம வந்து பண்ணுறோம். கையால் விதைப்போம், டிராக்டர் வச்சு விதைக்கிறாங்க, தென் ட்ரில்லிங் மெஷின் வச்சு விதைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மெத்தட் மூலமாக சோயிங் பண்ணுறாங்க. அப்போ என்னெல்லாம் மெத்தட் மூலமாக சோயிங் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் சோயிங் இஸ் ப்ராட்காஸ்டிங் மெத்தட். ப்ராட்காஸ்டிங் மெத்தட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ஜஸ்ட்டு கையால் சீட்ஸை வந்து ஸ்கேட்டர் பண்ணுறோம். கையால் சீட்ஸை விதைக்கக்கூடியதுக்கு தான் பேர் ப்ராட்காஸ்டிங் மெத்தட். What is broadcasting method? The seeds are just spread on the soil manually. இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா it is a cheap method. இதுக்கு வந்து எந்த பைசாயும் நம்ம செலவு பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு சீப் மெத்தட். இப்போ நானே போய் வந்து அந்த சாயிலில் எனக்கு தேவையான சீட்ஸை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரலாம். இட் டேக்ஸ் லெஸ் டைம். அண்டு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா the seeds are scattered unevenly. இப்போ நம்ம டிராக்டர் வச்சு சீட் ட்ரில்லிங் மெத்தட் மூலமாக சோயிங் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக வந்து சீட்ஸ் வந்து சோயிங் பண்ணுவோம். ஆனால் நம்ம கையால் ஸ்கேட்டரிங் பண்ணி சீடிங் பண்ணும்போது எங்கெங்கே எல்லாமோ விழும். அதுக்கப்புறமா இன்னொரு அட்வான்டேஜ் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் த டூ
சீட்ஸ். 2 சீடுக்கு இடையில சரியான இடைவெளி வந்து இருக்காது. இதுவும் இந்த ப்ராட்காஸ்டிங் மெத்தட் மூலம் நம்ம சோயிங் பண்ணால் நடக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். சீட் ட்ரில் வச்சு நம்ம சோயிங் பண்ணும்போது அந்த சீட்ஸை அந்த டிராக்டரை வச்சு மண் வச்சு மூடி வச்சிடும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ப்ராட்காஸ்டிங் மெத்தடில் கையால் விதைக்கும் போது அந்த விதைகளை வந்து பேர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிடும். இதெல்லாம் இதோட டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இது வந்து சீப்பான இது, லெஸ் டைமில் படப்படன்னு நம்ம பாட்டுக்கு விதையா வீசிட்டு வந்துடலாம். அதுதான் இந்த ப்ராட்காஸ்டிங் மெத்தட். தென் நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்னென்னா ஃபார்மர்ஸ் வந்து ஒரு டூல் வச்சுருப்பாங்க. அந்த டூல் மூலமாக சீட்ஸை ஃபில் பண்ணி அந்த டூலை வச்சு நம்மளோட லேண்டில் சீட்ஸை வந்து சோயிங் பண்ணுவாங்க. அந்த டூல் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும். இந்த ஃபனல்ல இருந்து இப்படி வரும். இதில் 2-3 டியூப் வந்து இப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த டியூபுக்கோட இன்னொரு 2 வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதை எதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா நம்ம ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயில் பண்ணும்போது ப்ளக்கு வச்சுருந்தாங்கல்ல, அந்த ப்ளக்கோட டிப்பில் பாட்டம் இடத்துல வந்து கெட்டி வச்சுருவாங்க. கெட்டி வச்சுட்டு பில் வச்சு இழுத்து சீடிங் பண்ணுவாங்க. Then traditional method. In traditional method, the farmers used one sowing tool which is shaped like a funnel. The seeds are filled in the funnel. Seeds எல்லாமே இந்த funnel தான் fill பண்ணி வச்சிருப்பாங்க. Then அந்த இழுத்து போக போக ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இதோட ஷார்ப் எண்ட் வழியா சீடு வந்து ஒவ்வொரு இடத்துலையுமா போய் விதைச்சிட்டே போவாங்க. இது traditional method. So the seeds are filled in the funnel. It is joined with 2 to 3 tubes. And the end of these tubes are sharp. These sharp tubes pierce into the soil and place the seed. In the sharp end, tube oda sharp end, the land வந்து தொலைச்சிட்டு உள்ள போய் அந்த சீடை பிளேஸ் பண்ணி மூடிட்டு வரும். புல் வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகும்போது அந்த ஏரை வந்து திருப்பி இழுத்துட்டு போகும். இப்போ மண் வந்து என்ன ஆகும், அந்த இடத்த வந்து மூடிடும். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் sowing. Traditional method of sowing lena farmers use one type of tool which shaped like funnel. The funnel is filled with the seeds. It having 2 or 3 pipes. Its end having sharp edge. These sharp edge pierce into the soil and place the seed in that soil. This is the traditional method of sowing. The next one is seed drill method. Seed drill is used for sowing with the help of tractor. Tractor மூலமா நம்ம sowing பண்றதா வந்து seed drill method. இதுவும் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணது மாதிரியே தான் இங்கேயும் வந்து ஒரு ட்ரே இருக்கு. அந்த ட்ரேயில் வந்து சீட்ஸை வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம டிராக்டர் வச்சு இழுத்துட்டு போகும்போது நிறைய டியூப்ஸ் இருக்குது. இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 டியூப்ஸ் போட்டிருக்கேன். இதில் நிறைய டியூப்ஸ் வச்சுருப்பாங்க. அதோட எண்டு வந்து பேர்ஸ் பண்ணுற மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். லேண்டில் போய் பேர்ஸ் பண்ணி உள்ளே வந்து சீடை பேஸ் பண்ணி மூடி வச்சுட்டு வரும். இதான் வந்து சீட் ட்ரில் மெத்தட். இந்த சீட் ட்ரில் மெத்தடில் நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா தி சீட் ட்ரில் மெத்தட் sow the seeds at a proper distance and depth. இந்த seed drill method மூலமா நம்ம சீட்ஸை சோ பண்ணும்போது கரெக்டாக டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி சரியான டெப்த்தில், ஏன்னா சாயில பர்ஸ் பண்ணி உள்ளே போய் சீடை வந்து வைக்குது. தென் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா we will ensure the seeds must be closed after sowing. sowing பண்ணதுக்கு அப்புறமா அந்த சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயில் வச்சு க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து இந்த டிராக்டர் வச்சு நம்ம சீட் ட்ரில் மெத்தட் மூலமாக சோயிங் பண்ணுறதுல தெரிஞ்சுக்கிடலாம். விதைச்ச சீட்ஸை இந்த மாதிரி மண்ணை வச்சு நம்ம மூடி இருக்கும்போது பேர்ட்ஸோ இல்லை வேற மாதிரி இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸோ வந்து எடுக்காது. ஸோ இட் கேன் பி ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் பேர்ட்ஸ். தென் சீட் ட்ரில் மெத்தட் சேவ்ஸ் லேபர் அண்ட் டைம். நிறைய ஆட்களை விட்டு நம்ம வேலை செய்யணும்னு கிடையாது. அந்த லேபரோட
கூலியை வந்து நமக்கு குறைச்சி கொடுக்கும், டைம் சேவிங். இப்போயே ஒரு ஃபீல்டு மொத்தமுமே சீட் ட்ரில் மெத்தட் மூலம் நம்ம சோயிங் பண்ணலாம். இப்போ இட் சேவ்ஸ் டைம் அண்டு லேபர். தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் ட்ரில் மெத்தட். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா நம்ம வந்து அதுக்கு ஃபியூல் யூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து சில கொஞ்சம் பொல்யூஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. The next method is transplantation method. Transplantation method, இந்த transplantation method text bookல கிடையாது, ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். Transplantation method என்னன்னா the process of transferring seedlings from the nursery to the main field or crop field. எந்த ஃபீல்டில் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுறோமோ அந்த ஃபீல்டில் அதோட பர்டிகுலர் க்ராப்பை ஃபஸ்ட்டு வந்து நர்சரியில் வந்து சோயிங் பண்ணி சீட்லிங்காக சாப்ளிங்காக எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த சாப்ளிங்கை நம்மளோட ஃபீல்டில் கொண்டு நடவு பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேடி, நெல் வந்து என்ன பண்ணுவாங்க, முதல்ல வேறு ஒரு லேண்டில் தான் கூட்டமாக விதைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கேயே கல்டிவேட் பண்ண மாட்டாங்க, அங்கேருந்து பிடுங்கி குட்டி குட்டியாக கெட்டி வச்சுருப்பாங்க, நாற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டை இங்கே கொண்டு வந்து நடவு பண்ணுவாங்க. அதுதான் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு வந்து நம்ம வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் டெப்த்தில் வச்சு வந்து நடடும். டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட்? த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் சீட்லிங்ஸ் ஃப்ரம் த நர்சரி டு த மெயின் ஃபீல்ட் ஆர் கிராப் ஃபீல்ட். எக்ஸாம்பிள் பேடி. இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா, செலக்ட் ஒன்லி ஹெல்த்தி சீட்லிங். ஒழுங்காக முளைச்சி வந்து தான் நம்ம வந்து நடுவோம். செலக்ட் ஒன்லி ஹெல்த்தி சீட்லிங்ஸ். தென் பெட்டர் பெனிட்ரேஷன் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் டெப்த். இந்த பெனிட்ரேஷன் ஆஃப் ரூட்ஸ் இந்த சாயில் இப்போ நம்மளே நடுறதுனால சரியான டெப்த்தில் வந்து நடுவோம். கையால் தான் நடுவாங்க, இல்லை டிராக்டர் வச்சு நட்டாலுமே அது சரியான டெப்த்தில் வந்து நடுவாங்க. ப்ராப்பர் ஸ்பேசிங் அண்டு டெப்த்து கொடுக்கறதுனால அந்த பிளான்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்கும், கரெக்டான சன்லைட், நியூட்ரினன்ஸ், வாட்டர் எல்லாமே சரியான நேரத்தில் கிடைக்கும். இதான் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடியதுனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் நம்ம சோயிங் பற்றி பார்த்தோம். சோயிங்னா என்ன, விதைக்கிறோம். ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயில், நம்ம லேண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்தோம். இன்றைக்கி விதைச்சிருக்கோம், சோயிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.